எல்லா தொகுதிகள்லயும் வேட்பாளர் கிடைப்பது சாத்தியம் இல்ல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்ட நிலையில 234 தொகுதிக்கும் வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கிறாரு விஜய். இதை எப்படி பாக்குறீங்க? களம் இப்ப எப்படி இருக்குன்னு நீங்க உணர்றீங்க? அதாவது விஜய் பேசும்போது சொன்ன மாதிரி தான் அது ஆக்சுவலாக எங்களால் 234 தொகுதிக்கு வேட்பாளர் நிற்க வைக்க முடியுமா? அப்படியே நிற்க வச்சாலும் அவங்களாம் வந்து மற்ற கட்சிகளை போல பணபலம் வசதி இருப்பாங்களா? அவங்களால வந்து திமுக விட்டு நிற்க முடியுமா அப்படின்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் மீறி தான் எங்கள் ஆட்கள் ஜெயிப்பாங்க அப்படின்னு விஜய் சொன்னார்ல. அது வந்து அவர் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காக சொன்னார். ஆனால் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா தவேக்கால முதல் 10 பேர் யாரு? முதல் 10 பேரை சொல்லிடலாம் நம்ம. விஜயிலேருந்து ஆரம்பித்து புசியானதுலேருந்து செங்கோட்டையன்லேருந்து அருள்ராஜ்லேருந்து ஆதவ அர்ஜுனாலேருந்து கூப்பா கிருஷ்ணன்லேருந்து நம்ம எல்லாரையும் வரிசையாக ஒரு 10 பேரை நம்ம செங்கோட்டையன் 10 பேர் அடிக்கலாம் யாருன்ட்டு. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 220 வேட்பாளர்கள் யார், என்ன ஏது, குறைந்தபட்சம் ஒன்றிய லெவல்லையாவது ரொம்ப ஒரு தெரிஞ்சவங்களா இருப்பாங்களா போன்ற பல விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து அறிமுகமாக இருக்கணுன்ற ஒரு பாயிண்ட் வந்து ஓரளவுக்காவது அறிமுகமாக இருக்கணும். அந்த அளவுக்காவது அறிமுகமாக இருப்பாங்களா தெரியாது. அதனால் அவர் வேட்பாளர் நிற்க வைக்கவே முடியாதுன்னு யாரும் சொல்லலை. நிற்க வைக்கிற வேட்பாளர் மற்ற 2 திராவிட கட்சிகளுக்கு சமமாக இருப்பாரான்ற ஒரு விஷயம்தான் முக்கியமான பாயிண்ட். அதில் வந்து அந்த ஒவ்வொரு தொகுதியிலையும் அந்த வேட்பாளரை தனித்தனியாக நம்ம பார்த்து தான் தீர்மானிக்க முடியுமே தவிர விஜய் வந்து 234 தொகுதியிலும் நான் தான் கேண்டிடேட்டாக நிற்கிறேன், என்னை நம்பி ஓட்டு போடுங்கன்னு சொல்லலாம் அவர். ஆனால் மக்கள் அப்படி எடுத்துப்பாங்களான்றதை நம்ம தேர்தலில் தான் பார்க்க முடியும். இந்த எலெக்ஷனை பொறுத்த மட்டும் விஜய் ரொம்ப தெளிவாக இருக்கார். மீண்டும் மீண்டும் சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா, எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்னு. அதிமுகன்ற ஒரு பார்ட்டி அங்கே அவர் தலைமையில் ஒரு அணி இருக்கிற மாதிரியே, அதிமுக தலைமையில் ஒரு அணி இருக்கிற மாதிரியே அவர் கணக்கிலேயே எடுத்துக்காத அவர் பேசுறதையும் நம்ம பார்க்குறோம் நம்ம. அதனால் வந்து அவரை பொறுத்த மட்டும் ரொம்ப தன்னம்பிக்கையாக களத்தில் இறங்குறாரு. 234 தொகுதியில் போட்டிருக்கிற கேண்டிடேட்ஸ்லாம் வந்து பலம் உள்ளவங்களா இருக்காங்களா? அவங்க வந்து அதிமுகவுக்கு இணையாக தேர்தல் வேலை செய்வாங்களா? இதெல்லாம் கேள்விக்குரிய ஒரு விஷயங்களாக தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் வந்து தேர்தல் நெருக்கத்தில் தான் பார்க்கணும். விஜய் பேர் மட்டுமே வந்து 234 தொகுதியிலையும் ஒர்க் அவுட் ஆகுமா? இல்லை விஜய் 234 தொகுதியிலையும் ஒரு ஃப்ளையிங் விசிட் வந்தால் போதுமா? இல்லை வந்து கீழே இருக்கிற வேட்பாளர்களே வந்து விஜய் வராட்டி கூட மேனேஜ் பண்ண முடியுமா, ஓட்டு வாங்க முடியுமான்னா பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் அவர் வந்து தான் வந்து ஒரு இன்னொரு சக்தியாக இருக்கேன் அப்படின்னு ஒரு திமுகவுக்கு எதிராக போகிற ஓட்டுக்களை கணிசமாக எனக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்ற அளவில் தான் அவர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. விஜய் 2 தொகுதிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அது வியூகமா, அச்சமா? எதுக்கும் சேஃப் சைடாக தான் போட்டி போடுறாரு. பெரம்பூரில் வந்து அவர் எதிர்பார்த்தாலும் வெற்றி கிடைக்கலாம், என்ன பண்ணுறது? திருச்சி கிழக்கு வந்து இன்னைக்கு ஒரு எதிராக திமுக சார்பாக நிற்கிறாரு. அவர் அங்கே கிறிஸ்டியன்ஸ் ஜாஸ்தியாக இருக்காங்கன்னு இவரும் அங்கே அந்த மைனாரிட்டி ஓட்டை வாங்கி வின் பண்ணலான்னு இவர் அங்கே போய் நிற்கிறார். பெரம்பூரில் வந்து ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க, இப்போ அங்கே வன்னியர்கள் ஜாஸ்தியாக இருக்காங்க. தொகுதியும் பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அதிமுக அணியில். திமுகவில் பழைய எம்எல்ஏவை போட்டி போடுறாரு ஆர்டி சேகர். ஒருவேளை வந்து இங்கே பெரம்பூரில் ஒரு இழுபறி நிலைமை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? விஜய் தேர்ந்தெடுத்த அந்த 2 தொகுதிகளில் எந்த தொகுதி அவருக்கு சாதகமாக இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? கிறிஸ்துவ மைனாரிட்டி ஓட்டுக்களை வாங்க முடியுன்ற இடத்துல தான் போறார். பெரம்பூர் ஒரு காலத்தில் அப்படிப்பட்ட தொகுதியாக இருந்தது, அது தனி தொகுதியாக இருந்தது, இப்போ அது தனி தொகுதியாக இல்லை. அதனால வந்து பெரம்பூரில் அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். அடிமட்டத்தில் ஒரு திமுகவுக்கு 8 தடவை திமுக வின் பண்ணியிருக்கு 52லேருந்து பெரம்பூரில். அதனால திமுகவோட கோட்டையாக இருக்கிறதுனால யோசிக்கலாம் அவர் அங்கே ஏதாவது ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுறது, சேஃபாக இருக்கட்டும்னு திருச்சி கிழக்கில் போட்டி போடுறாரு. அவருக்கு ஒரு அச்சம் காரணமாக அப்படின்றதோட ஒரு சேஃப் சைடாக போடுறாரு கூட வச்சுக்கலாம். இந்த விஷயத்துல முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மாதிரி விஜய் இந்த விஷயத்த அணுகிறாரா? ஜெயலலிதாவோடலாம் விஜய் வந்து ஒப்பிட முடியாது சார். அது வந்து 2 தொகுதியில் போட்டி போடுறதுனாலேயே வந்து அதெல்லாம் அப்படிலாம் ஒப்பிட முடியாது ஆக்சுவலாக. அதாவது பாயிண்ட் என்னன்னா வந்து அவரை பொறுத்த மட்டும் இப்போ தான் வந்திருக்கார். ஜெயலலிதாலாம் தேர்தல் அரசியலில் வந்து பல தடவை வந்து தோல்வி, பிரம்மாண்டமான வெற்றி எல்லாம் பார்த்துட்டு வந்தவங்க, மக்களுடைய அபிமானத்தை பெற்றவங்க. எந்த விதமான சினிமா பேக்ரவுண்ட்னால கூட பெறலை, அரசியல் ரீதியான செல்வாக்கு பெற்றாங்க சினிமா நடிகையாக இருந்தால் கூட. அதனால வந்து விஜய் வந்து ஒப்பிட முடியாது. விஜய் வந்து ஒரு எலெக்ஷன்ஸில் தன்னை ப்ரூவ் பண்ணாதான் அவரெல்லாம் வந்து ஜெயலலிதாவோடையோ இல்லை கருணாநிதியோடலாம் ஒப்பிட முடியும் ஆக்சுவலாக.